நான் ஏன் இன்னும் டென்ஷன் ஆனேன்னா, ஏன்னா நம்ம கேள்விக்கு நீங்க தானே அது அப்படின்னு கால் மேல காலை தூக்கி போட்டு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு பேசணும்னா, ஒரு பத்திரிகையாளர் 52 வயசு 32 வருஷம் அனுபவம் என்ன ஒரு எங்க அப்பா ஒரு 8 MA படிச்ச கெசடட் ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் 90 வயசு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நாம ஊட்டியில படிச்சுட்டு வந்தவன் பார்மசி. நம்மளை வந்து இப்படி கால் மேல கால் போட்டு இத்தனைக்கு கேள்வி நான் எதுவுமே தப்பா கேட்கல. இல்ல நானே கேட்கிறேன், ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து எடையும் வயசும் கேட்கலாமா? இத்தனை பேருக்கு முன்னாடி சார் ஏன் கேட்டோம் சார்? நான் வேற என்ன கேட்க முடியும்? ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு தான் ப்ரெஸ் மீட்டு, கேள்வி கேளுங்கிறது அதுக்கு தான். ஓகேங்களா? இது ஓப்பனா பேசிடலாம். ரிப்போர்ட்டர்னா உடனே வந்து வேற என்ன அங்க கேட்க முடியும்? படத்துல ஒரு ட்ரெய்லர் காமிக்கிறீங்க, உங்களை ஹீரோ தூக்குறாரு, அது இல்லாம உங்களை அக்கான்னு சொல்லிட்டாரு. உங்களை 2 ஹீரோனுமே எனக்கு அக்கா மாதிரி, வயதுல கொஞ்சம் மூத்தவங்க. இவங்க என்னத்தை மீன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவரு அதுதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து இந்த படத்துல கௌரி கிருஷ்ணன் ஹீரோயினே கிடையாது, உங்க ஹீரோயின் ஆனா ஹீரோயினே கிடையாது, கேரக்டர் தான், ஒரு 5-6 சீன் தான் வருவாங்க, டாக்டரா வர்றாங்க. நான் இப்ப கேள்வி நேரம் வந்தோன்னே எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வெளியில போனேன், என்ன கூப்பிட்டாங்க, திருப்பியும் போயிட்டேன். நான் பையனை விட்டுட்டு வீட்டுல சாப்பிட்றதுக்கு உட்கார அண்ணா வந்து ஒரு 4 கேள்வி கேட்டு போயிடுனேன் அப்படின்ட்டு. சரின்னு வந்தோடனே உள்ளார நுழைஞ்சோடனே நான் உள்ள வந்தோடனே கார்த்திகேயன் வந்துட்டாரு அப்படின்னு சிரிச்சுட்டு மைக்கை என் கையில கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே ட்ரெய்லர் பார்த்துருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டர் இந்த பெண்மணி இந்த நடிகை சொல்ற மாதிரி படத்தை பத்தி எல்லாம் கேட்காமலாம் இல்லை.